ராமனை சீதை பார்த்தா சீதைய ராமர் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கி. ராமரோட ஹிருதயத்துக்கு சீதை வந்துட்டாலாம், சீதையோட ஹிருதயத்துக்கு ராமர் வந்து. இன்னைக்கு ஜனகன் அந்த ராமரை பார்க்கும் பொழுது அந்த சீதையை கொடுக்கணுங்கிற எண்ணத்திலேயே பார்க்கிறான். தேவதைகளுக்கு சமானமான பராக்கிரமம் உள்ளவர்கள் மாதிரி தெரியுது, மனுஷியாள் மாதிரி தெரியுமா? அஸ்வினி தேவதைகளே நேரா வந்தா மாதிரி அவ்வளவு அழகா இருக்காங்க. ராமனை சீதை பார்த்தா சீதைய ராமர் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கி. இப்படி பார்த்த அடுத்த செகண்ட் என்ன ஆயிடுத்துன்னா, ராமரோட ஹிருதயத்துக்கு சீதை வந்துட்டாலாம், சீதையோட ஹிருதயத்துக்கு ராமர் வந்துட்டார். இதை ராமரும் பார்த்து பிரமிச்சார்னு துளசி சொல்றார். இங்க ராமன் சீதை ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து மனசு ஹிருதயத்துக்கு வந்துடுது. ராமர் ஹிருதயத்துக்கு சீதையும், சீதை ஹிருதயத்துக்கு ராமரும் வந்துட்டார். இது முதல் நாள் நடந்த விஷயம். இன்னைக்கு ஜனகன் அந்த ராமரை பார்க்கும் பொழுது அந்த சீதையை கொடுக்கணுங்கிற எண்ணத்திலேயே பார்க்குறான். இது தற்செயலாக நடந்த ஒரு சம்பவமாக இல்லாமல் பகவானுடைய ஒரு திருவுள்ளமாக பகவத் சங்கல்பமாக இருக்கிறதுனால தான் மகாத்மாவான ஜனகனுக்கு அப்படி தோன்றது, பகவானான சுவாமிக்கு தோன்றது, தாயாரான தேவிக்கும் தோன்றது. இமவு குமாரவும் பத்ரந்தே பார்க்குறான் ஜனகன். சாதாரண குழந்தை மாதிரி தெரியலையே, 12 வயசு ராமருக்கு. தேவதுல்ய பராக்கிரமம், புஜதண்டத்தை பார்க்கிறான், கைகளை. தேவதைகளுக்கு சமானமான பராக்கிரமம் உள்ளவர்கள் மாதிரி தெரியுறதே, மனுஷியாள் மாதிரி தெரியலையே. அப்படி நடந்து வரத்தை பார்த்துட்டான் முன்னாடியிலேருந்து. கஜசிம்மகதி வீரோ, யானை மாதிரி சிங்கம் மாதிரி நடக்கிறாளே இந்த குழந்தைகள். இதில் என்ன ஒரே ஒத்தரே 2 நட நடக்க முடியுமோ? பித்துக்குழி மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி நடந்தால் தான் நல்லா இருக்கும். ஒரு யானை கம்பீரமாக நடக்கும், சிங்கமும் கம்பீரமாக நடக்கும். யானை மாதிரி 4 அடி, சிங்கம் மாதிரி 4 அடின்னா விசித்திரமாக இருக்கும். இங்கே கஜசிம்மகதி, யானை மாதிரி சிங்கம் மாதிரி நடக்கிறாளேன்னா ஒத்தரல்ல, 2 பேர். ராமர் யானை மாதிரி நடக்கிறாராம், லட்சுமண சுவாமி சிம்மம் மாதிரி நடக்கிறார். கஜசிம்மகதி, ஏன்னா யானையும் யானை வந்தால் யாராக இருக்கட்டும் பார்க்காம இருக்கவே முடியாது, அதோட ஆக்கர்ஷணம். அப்படி யானை நடந்து போச்சுன்னா யாராக இருந்தாலும் பார்ப்பான். அது முன்னாடி பார்த்தா கம்பீரமாக இருக்குது, ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அளாவியதான ஒரு பெரிய திருமேனியோன்னு, அதுக்கு பெரிய உடம்பு யானைக்கு. அது கம்பீரமாக தலையை ஆட்டிண்டு துதுக்கி ஆட்டிண்டு வரத்தை பார்த்தா மனசை அபகரிக்கும். அபகரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதோட மஸ்தகத்தில் மகாலட்சுமி இருக்காளாம். யானையோட மஸ்தகம் இருக்கே, அதில் மகாலட்சுமி இருக்கா. அதனால காசு யாரை ஆகர்ஷிக்காது, ஐஸ்வர்யம் யாரை ஆகர்ஷிக்காது. அப்படி கம்பீரமாக நடக்கும் யானை. சிங்கம் எப்படி நடக்கும்னா, சிம்மகதிங்கிறது ரொம்ப உயர்வு. சுவாமி இந்த பரப்பாடும்போது சிம்மகதி கஜகதியெல்லாம் உண்டு. மன்னார்குடி ராஜகோபாலனுடைய அந்த பரப்பாடில் பார்த்தா தெரியாது. அவர் ஏழை பண்ணும்பொழுது பார்த்தா ஒரு 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 பையனே நடந்து வரா மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகாக அந்த கதி இருக்கும். அவருடைய ஆகிருதிக்கும் இந்த இந்த அவளை புறப்பாடு பண்ணுறதுக்கும் அவ்வளவு அழகாக இருக்கும். சுவாமி சிம்மகதியும் ரொம்ப அழகாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும். உயரம் குறைச்சலை தவிர காம்பீரியம். இப்போ ராமர கஜகதி, லட்சுமண சுவாமிய சிம்மகதி. இதில் ரெண்டுமே அழகாக இருந்தாலும் ரெண்டுலேயும் என்ன விசேஷம்னா, யானை என்ன பண்ணும், கம்பீரமாக வருமையை தவிர திரும்பவே திரும்பாது. யானை திரும்பி பார்க்காது. அது திரும்பி பார்க்குறதுக்கு அது ரொம்ப பெரிய சிரமம். அதுக்கு பெரிய உடம்பு, அதோடு இப்படி யூட்டர்ன் பண்ணுறதுலாம் அதுக்கு சிரமம். அதனால ரோடை இப்படி லேசாக இப்படி பார்க்குமே தவிர அது ஒரு 45 டிகிரிக்கு மேலேயே திருப்பாது. அதோட அமைப்பு. அதனால ரோடை இப்படியே தான் கம்பீரமாக பார்த்துன்னு வரும். சிங்கம் என்ன பண்ணும்னா, ஒரு 50 அடி போயிட்டு அப்படியே ஒரு தடவை திரும்பி பார்ப்போம், தலையை திருப்போம். இது சிம்மகதி.
ராமர் திரும்பியே பார்க்காம யானை மாதிரி கம்பீரமாக வர்றார். லட்சுமண சுவாமி சிம்மகதி கம்பீரமாக வர லட்சுமணன் ஒரு 100 அடி வந்த உடனே ஒருத்தர் திரும்பி பார்க்குறார். ஏன்னா பின்னாடி ஏதாவது அண்ணாவுக்கு ஆபத்து வராமல் இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கிறாராம் பின்னாடி. இதை கவனிச்ச ஜனகன் கஜ சிம்மகதி வீரவ், சிங்கம் மாதிரியும் யானை மாதிரியும் நடந்து வராளே இந்த குழந்தைகள் யார்? சார்தூல விஷபோபமோ, புலி மாதிரி பாயிறார், விஷபம் மாதிரி கம்பீரமாக இருக்கார். சார்தூல விஷபோபமோ. அழகுகளை அழகு உத்தருக்கு கிடைக்கணும்னா அஸ்வினி தேவதைகள் ரொம்ப அழகாக இருப்பா. அஸ்வினா விவரூபேனா, அஸ்வினி தேவதைகளே நேராக வந்தா மாதிரி அவ்வளவு அழகாக இருக்காள். சமுபஸ்தித யௌவனோ, இப்போ 25 வயசாச்சு குழந்தைக்கு கல்யாணத்துக்கு இன்னும் குழந்தை தானேங்கிறா. 25 வயசு தான் அடுத்து குழந்தைங்கிறா. இங்கே ஜனகன் சொல்கிறான் 12 வயசு ஆச்சு யௌவனம் வந்துடுதுங்கிறார் சுவாமி. சமுபஸ்தித யௌவனோ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.